வரவேற்கிறோம். பர்கிட் மாநகரம் பேரிட மீட்பு குழு மற்றும் அவிரா ரோட்டரி கிளப் சார்பாக நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக அவிரா ரோட்டரி கிளப்பை சார்ந்த ஏ சையத் அலி ஃபாத்திமா அவர்கள், அவிரா ரோட்டரி கிளப்பின் பிரசிடென்ட் ஏ சையத் அலி ஃபாத்திமா அவர்கள் நிவாரண பொருட்களை வழங்க உள்ளார். இது பர்கிட் மாநகரம் மற்றும் அவிரா ரோட்டரி கிளப்பின் சார்பாக நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் முதல் கட்டமாக அவிரா ரோட்டரி கிளப்பின் பிரசிடென்ட் மற்றும் அனீஸ் கிராண்ட் பேரவைஸின் எல்லாரும் இது உங்களுக்கு பத்தாது. உங்களோட தேவைகள் பெருசு, உங்களோட பாதிப்பு பெருசு. இது எங்களால் கொடுக்க வச்சிருந்த உதவி. இன்னும் மேற்கொண்டு உதவி கிடைச்சாலும் நம்ம அதை இங்கே கொடுக்கறதுக்கு பேசியிருக்கிறோம். பார்ப்போம். நீங்களும் சீக்கிரம் உதவி இந்த கஷ்டத்துல நீங்களும் மீட்டு வரணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த இது உங்களுக்கு இவ்வளோ கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். பர்கிட் மாநகரம் மட்டுமே சொன்ன நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எங்களுக்காக நம்ம கேட்ட உடனே இது மட்டும் இல்லை, இது நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆசாபுரம் சந்தப்பேட்டை அப்புறம் இந்த ஏரியாக்கெலாம் கூட ஜாமான் கொடுத்துருந்தோம். இதை நம்ம கேட்ட உடனே இதுக்காக கொடுத்தேன். இந்த டைம்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்க அவிராவோட மெம்பர்ஸ், எங்களோட சார்ட்டர் பிரசிடென்ட் பார்கவி அவங்களுக்கும் நான் இந்த டைம்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் தேங்க்யூ நான் பர்கிட் மாநகர இளைஞர்களுக்கு சொல்றேன். உங்களோட பணி ரொம்ப மகத்தானது. வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு நீங்க ரொம்ப இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க. இதோட நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சேரும். இதை உங்களோட மக்கள் பணியில உங்களோட இதுவும் தொடரட்டும், எங்களோட பணியும் தொடரட்டும். தேங்க்யூ ஸோ மச்.
நெல்லை ஓப்பன் நியூஸ் வாசகர்களுக்கு என்னோட வணக்கங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ள நிவாரண பணிகளுக்காக இங்கே நம்ம ஒன்று கூடியிருக்கோம். வெள்ளம் ஆரம்பித்த டே ஒன்லேருந்து ரோட்ரிலேருந்து என்ன மாதிரி ஒர்க் போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு மக்களுக்குள்ள அடிப்படை தேவையான உணவு, தண்ணி, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஒரு கிளப்லேருந்தும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மக்கள் எல்லாம் வெள்ளம் அடிஞ்சு அவங்கவுங்க வீடுக்கு போனதுக்கப்புறம் அந்த தேவைகள் முடிஞ்சது இல்லையா, இப்போ அவங்களுக்கு அடுத்த கட்ட தேவையான கிராசரிஸ், மசாலா ஜாமான்கள், அவங்க ஒரு 10 நாளைக்கு அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான மசாலா ஜாமான்கள், இந்த மாதிரி இதை இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இதுக்கு அடுத்தப்பட்ட பணியாக அவங்களுக்கு தேவையான கிளாத்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக அதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பல்வேறு ரோட்டரி கிளப்லேருந்து எங்களுக்கும் உதவிகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 100 குடும்பங்களுக்கான கிராசரி ஐட்டம்ஸ் வந்து ரோட்டரிக்கு வந்தது. இங்கே ரோட்டரி 3212 வந்தது. அது வந்து எங்களோட டிஜி முத்தையா பிள்ளை சார் அவர்கள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி அவீராக்கு அதை வந்து அதுலேருந்து 100 குடும்பங்களுக்கான கிராசரி ஐட்டம்ஸாக அலாட் பண்ணாங்க. அதை வந்து நாங்கள் இங்கே வந்து நொச்சிக்குளம் கிராமத்தில் மக்களுக்கு அதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெள்ள நிவாரண பணியில் ரோட்டரியோட ஒர்க் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுல உண்மைக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த நேரம் மக்களுக்கு தேவையான நியர்லி நீடி பீப்புளுக்கு போய் அது சேரணும். அதனால் கவர்னர் இதை நேரடி கண்காணிப்பில் இதை வந்து அனுப்பி விட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் இங்கே போய்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்நேரத்தில் வந்து எங்கள் பர்கிட் மாநகர ஊர் இளைஞர்கள் வந்து இந்த விஷயங்களை எங்களுக்கு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் வந்து இதை நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் இந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் உளுந்தூர்பேட்டை, அப்புறம் ரோட்டரி 3212 மாவட்ட ஆளுநர் டிஜி முத்தையா பிள்ளை சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.